ஒரு மாதம் டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணால் நம்ம பாடிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு டே 11 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. டீ அப்படின்றது இந்தியாவோட ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ்னு சொன்னால் அது மிகையே ஆகாது. டீ அப்படின்றது வெறும் ட்ரிங்கிங் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அது ஒரு எமோஷனாகவும் பார்க்குறாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் மார்னிங் எழுந்த உடனே டீயோ காஃபியோ குடிக்கணுன்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. டீயில் நம்ம மார்னிங்கே பாலையும் சர்க்கரையும் கலந்து குடிக்கிறதுனால நமக்கு தேவைப்படுற கலோரிஸ் அதிகமாகவே கிடைச்சிருது. இதில் சில பேர் இருக்காங்க டீயில் எப்பயுமே இஞ்சி, சொக்கு, ஏலக்காய் இதெல்லாம் கலந்து தான் குடிப்பன்ற ஒரு பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு. இப்போ நான் சொன்னது நம்ம டெய்லி பண்ணுற விஷயங்கள். பட் இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் வரும்ன்றதை இப்போ சொல்கிறேன். பாலில் கால்சியம், புரோட்டீன், விட்டமின், கொழுப்பு போன்ற நிறைய ஊட்டச்சத்து அதிகமாகவே இருக்குது. இது கூட போய் நம்ம டீ தூளை கலந்து குடிக்கிறது நம்ம பாடிக்கு நல்லதே கிடையாது. பாலில் டீ தூளையும் சர்க்கரையும் கலந்து குடிக்கிறப்போ அதில் இருக்க டனின், கெஃபைன் மோசமான ரியாக்ஷனை உண்டாக்கி நம்ம பாடிக்கு தேவையே இல்லாத அதிகமான கலோரிஸை கொடுக்கும். உயிர் தொழில்நுட்ப தகவல் மையத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீ காஃபியில் அதிகமான கெஃபைன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது டெய்லி நம்ம குடிக்கிறதுனால நர்வஸ் லைக் பதட்டம், வயிற்று வலி நமக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சடனாக நீங்கள் 1 மந்த் டீ காஃபியை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நர்வஸ், தலைவலி, படபடப்பு, ஏன் உங்களோட ஃபோக்கஸ் கூட மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி 1 மந்த் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம், பாடி பயங்கர ஆக்டிவ் ஆகும், செரிமானன்றது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும், பாடியில் இருக்க கொழுப்பை கம்மி பண்ணும், நம்மளோட மனசை சமநிலைப்படுத்தும். இந்த மாதிரி பல நன்மைகள் நீங்கள் டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறப்ப வரும். உங்களோட டீ அடிக்டட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.